சூப்பரான சாங்குங்க. இது வந்து மோகன் சார் அவரும் வந்து ரேவதி அவங்களும் வந்து நடித்த ஏதோ ஒரு படம்லாம் தெரியல. பட் இந்த சாங் வந்து எனக்கு சேனல் ஆகிட்டே இருந்தது. உங்கள் யாருக்கோ எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுடைய உறவு வந்து தெரிஞ்சதுனால உங்களால் அவங்கள வந்து இயல்பாக வந்து மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், அல்லது அவங்க எதையுமே வந்து இப்போ என்ன நடக்குது அந்த பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக கூட உங்கள் பர்சனும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்குற நீங்களும் இருக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சதுனால ஒரு அடக்குமுறை பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல. அப்போது வந்து சூழ்நிலை கைதியாக இருந்தால் கூட ஒன்று நான் வந்து கைப்பிடிக்கணும், எல்லா விஷயமும் சரியாகும், நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சேனல் ஆகுதுங்க. பார்க்குற உங்களோட ஃபீலிங்காக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சனோட ஃபீலிங்காக கூட இருக்கலாம். அது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம ஓவராலாக இன்றைக்கி ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் அடிக்கடி சொல்லிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறதாங்க போகுது. அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்குது. சேஞ்சஸ்லாம் மெதுவாக தாங்க நடக்கும். நீங்கள் மாறுற அந்த செகண்ட் மாறிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு போன அந்த வேலையில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்கிரேட் ஆகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்கங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக சொல்கிற நேஷ்னல் ஆந்தம் தான். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் உள்ள போகிற மூச்சு காற்றை நீங்கள் பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வது போல் கற்பனை பண்ணிக்கோங்க. அதுபோலவே நெகட்டிவான ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியில் போவதாக மூச்சு காற்று வெளியில் விடும்போது கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு ஏதாவது ஒன்று குறித்து கவலைப்பட்டே இருக்கீங்க, கன்னத்தில் கை வச்சுட்டே இருக்கீங்க. எப்பயுமே நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. அந்த விஷயத்த தெளிவாக பார்த்து கற்றுக்கோங்க. உங்களை தாண்டி எந்த விஷயமும் பெருசே கிடையாது. உங்களை வந்து சந்தோஷம் இல்லாமல் அழுத்துகிற எந்த விஷயமே வந்து அதை நீங்கள் தவறாக போயிட்டுருக்கீங்க, தவறான பாதையில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? லவ் அப்படிங்கிறது, காதல் அப்படிங்கிறது, அன்புங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதோ, அவங்க இல்லைன்னா நம்மளை அழிச்சிக்கிறதோ, அவங்களுக்காக அழுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து காதல் கிடையாதுங்க. காதல் அப்படிங்கிறது, ஒரு அன்பு அப்படிங்கிறது, ஒரு நேசம் அப்படிங்கிறது யார் இருந்தாலும் இல்லைனாலும், இன்னொரு பர்சன் மேலே வைக்கிறீங்களா இத்தனை அன்பையும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் உங்களை அழிச்சிக்கக்கூடாது. உங்களுக்கான அன்பு இருக்கணும், உங்களுக்கான பாசம் இருக்கணும், உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். எந்த விஷயமே ஒரு சில காரணங்களுக்காக இப்போது தடைப்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க பழகணும். அதுதான் இங்கே பெரிய லெசன். ஏற்றுக்கிறது. ஸோ என்ன விதமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் இந்த விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அந்த விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இங்கே வந்து என்னென்னா இதுதான் உண்மையான விஷயமும் கூட. நீங்களாக ஏற்றுக்கிறீங்க பாருங்கள், இது இயல்பாக அந்த ஒரு விஷயந்தான் நடக்குது. ஆனால் உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, நான் தான் இங்கே எல்லாம் பண்ணுறேன், நான் தான் எல்லாம் செய்யணும், ஐயோ என் கையை விட்டு போகுது, நான் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கள. நீங்கள் செஞ்சாலும் செய்யலைனாலும், நீங்கள் தூங்கினாலும் எந்திரிச்சாலும், இல்லை 10 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் தூங்கிட்டே இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன விஷயம் நடக்கணுமோ கண்டிப்பாக அந்தந்த விஷயம் அது அழகாக பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஓகேங்க, இன்றைக்கி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து நம்ம யார்கிட்ட வச்சு கேட்க போகிறோம் அப்படின்னா முருகன்கிட்ட வச்சு நம்ம கேட்போம். ஓகேங்களா? முருகப்பா, இன்றைக்கி வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ், நிறைய பேருங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அப்படியே அந்த ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்களோட கஷ்டத்தை அப்படியே வந்து அப்படியே ஒப்பிச்சிடுறாங்க. அது எந்த விதமான ஒரு தயக்கமே இல்லை. ஒரு கடவுளை பார்த்தா அப்படியே ஒப்பிப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி நான் கடவுள்னு சொல்லலைங்க. அந்த அளவுக்கு ஒரு யாருமேங்க ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்பி நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளை ஏளனமாக நினைப்பாங்க, இவங்க பாரு இப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு எந்த விதமான தயக்கமே இல்லை. ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரி மாதிரி நிறையா பேர்
அக்கா அப்படின்னு கூப்பிடும்போதும் சரி, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து ஒரு சோல் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால ஒருத்தரோட வீக்னஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வந்து சொல்ல மாட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒரு 3வது நபர்கிட்ட. நெருங்கின நபராக இருந்தால் வேணால் வந்து 1, 2 பேர்கிட்ட சொல்லலாம். அதுலேயும் வந்து நம்பிக்கையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான ஒரு பர்சன் தான். முன்னாடி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு பின்னாடி உங்களையே வந்து தூத்துற நிறைய பர்சன்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ நம்பி எதையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னோட வந்து கஷ்ட நஷ்டத்தை நான் எங்கே போய் சொல்கிறது, எங்கே போய் இதுக்கு உண்டான வந்து தீர்வு எனக்கு கிடைக்கும், எனக்கு சொல்யூஷன் வேணும், நான் நட்டாத்தில் நிற்கிறேன், நான் எங்கே போய் கேட்குறது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேட்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே எங்கடா கொட்டுறது நம்ம கஷ்டத்தை, எங்கடா சொல்கிறது, யாரா நம்பி நம்ம சொல்லலாம் அப்படிங்கும்போது எந்த விதமான அதெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே ஒப்பிச்சிடுறாங்க. நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தடுத்து நிறுத்த முடியல. அவங்கக்கிட்ட பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அப்படி அது சொல்கிறதுக்காட்டியும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க லைஃப் ஸ்டோரி சொல்லி முடிச்சிடறாங்க. அந்தளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஆண்களே வந்து கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்குலாம் ரொம்ப இமோஷ்னல் லெவலில் ஸ்டேபிள் இல்லாமல் வாழ்க்கை வந்து ஒரு பக்கமாக தள்ளிட்டு போயிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த மேலே குறித்து அவங்களுக்கு அவ்வளோ விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டோடு போயிருக்கு. அவங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து ஃபீல் ஆகுது. அவங்களுடைய கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்துக்குள்ளே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு. ஸோ நிறையா விஷயங்கள்ங்க நான் சொல்கிறேன்ல, எல்லாரும் வெளியில் வர முடியும். நீங்கள் வந்து அந்த பாடத்தை ஒழுங்காக படிக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே வந்து ரிசல்ட்டை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு அந்த விஷயம் வேணும், அதுதான் எதிர்பார்க்குறீங்க. அந்த ரிசல்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு பாஸ் ரிசல்ட் வேணும்னு நீங்கள் பரீட்சையில் இதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கம் யாருமே திரும்ப மாட்டீங்க. அதுதான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம கடவுள்கிட்ட முருகப்பா கிட்ட வச்சுருவோம். காலடியில் வச்சு, அப்பா இன்றைக்கி தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லைக் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. தாழ்மையான கமெண்ட்டு லாஸ்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாவது கிளைம் பண்ணிக்க சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் நியூ எனர்ஜி இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் அங்கே இங்கேன்னு இருக்கும். தெளிவான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். காண்டாக்ட் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகலாம், இன்றைக்கி வந்து முருகன் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா முருகன்கிட்ட வைக்கும்போதே எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்க. நீங்கள் 2 மாதம் 3 மாதம் இருக்கலாம், அல்லது 2 நாளில் கனெக்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து நான் இப்போ தாங்க பார்த்தேன், உங்களுக்கு உடனே என்னோடய பிரச்சனையெல்லாம் கனெக்ட் ஆனிச்சு, நான் உடனே கூப்பிட்றேங்க. அந்த மாதிரி உடனே பார்க்குறவங்களும் இருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்த ஒரு மெசேஜ் டைம்லெஸ் ரீடிங் தான். குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு பர்டிகுலராக இந்த விஷயத்தை போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து ஒரு டவுன்லோடுங்க. ஸோ என்ன வந்திருக்கு, யார் அந்த ஒரு நபர், யார் ஒரு நபர்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு முக்கியமாக அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வந்து அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து வெளிவர முடியாமல் தன்னை உயிரை போக்கிக்கணும் அப்படின்னு நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட பேர், ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க போல இருக்குது. அந்த ஒரு ஒரு மெசேஜ் எனக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களும் சரி, அதுக்கப்புறம் மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் ஆரஞ்ச சவுண்டு மனசில் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்ப வச்சு ஒரு மாதிரி ஒரு விலகி போகும்போது உங்களால் அங்கே என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதனால் இப்படி ஆகுது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாத ஒரு புதிர் மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டும் நட்டாத்தில் நிற்கிறவங்க நிறைய பேரோட எனர்ஜி இங்கே கிடைக்கிது. ஸோ வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஏன்னா இதெல்லாம் சேனல் ஆகுது. அப்போ யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் படும், மனசில் படும். என்னது இது? யாரோ ஒருத்தங்க தடம் மாறி போயிட்டு இருக்கீங்க, இடம் மாறி தடம் மாறி போகிறீங்க. வழியை உங்களுக்கான வழி இல்லைன்னு கடவுள் அந்த பக்கம் அடைச்சிட்டாரு. அது உனக்கு சரியான பாதை இல்லைன்னு அடைக்கும் போது அங்கேயே நிற்கிறீங்க. தடம் மாறி நிற்கிறீங்க, பேலன்ஸ் இல்லை லைஃப்பில். நல்ல காலம்லாம் இருக்குது, கண்ணை திறந்து பார்க்கணுமே. என் பர்சன் எனக்காக இருந்தான், இப்போ வேற ஒன்று முக்கியம்னு போயிட்டான். என்னங்க கதை? என்ன வருதுன்னு பார்க்கலாமா? தெளிவான கைடன்ஸ் கொடுங்க. இங்கேயே எல்லாம் குழப்பிட்டு இருக்காங்க. கார்டு குழப்பி உங்களோட குழப்பமான ஒரு கன்ஃபியூஷன் எனர்ஜி கார்டு வரைக்கும் வருது.
அந்த கார்டு இல்லைங்க, இந்த கார்டு. ஸோ வந்து என்ன வருது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஒன்று இந்த ரீடிங்கில் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு வந்துகிட்டே இருக்குங்க இன்ட்யூஷன் மெசேஜ். என்னென்னு தெரியல. பட் வந்து பார்க்குற நீங்கள் ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சன், இன்னசென்ட்டான பர்சன், அன்புக்கு ஏங்குகிற பர்சன். நல்ல ஒரு குவாலிட்டிங்க உங்களுக்கு. ஒரு குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும், ஒரு பொறுப்பை எடுத்து கொடுத்தா அதை எப்படி நீ அழகாக பார்த்துக்கணும், எல்லாமே தெரிஞ்ச பர்சன் தான் நீங்கள். நிறைய கஷ்டப்பட்டெல்லாம் வெளியில் வந்துட்டீங்க. வாழ்க்கையை வந்து கரடு முரடான பாதையாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்கிற ஒரு பர்சன் தான், சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு பர்சன் தான். பெருசாக உங்களுக்கான ஒரு விஷயம்னு நீங்கள் அதை பார்க்கவே மாட்டீங்க லைஃப்பை. மற்றவங்களுக்காகவே இருப்பீங்க. பட் ஆனால் வந்து மனசில் ஒரு ஓரத்தில் நம்மள மேலே யாராவது பாசம் வைக்க மாட்டாங்களா, உண்மையாக நம்மளை நேசிக்க மாட்டாங்களா, அன்பாக பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஒரு நர்ச்சரிங்கான ஒரு கேரக்டருங்க. அப்படியே அழகாக ஒரு குழந்தைய வளர்க்குறதா இருந்தாலும் அந்த அன்பை கொடுத்து 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 செம்மையாக வளர்த்துவீங்க. எமோஷ்னல் லெவலில் முன்ன மாதிரி இல்லை, பட் ஸ்டேபிளான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் அந்த ஒரு யாரையாவது இவங்க வந்து நிறையா கொடுப்பாங்க அன்பு, பட் அதே அன்பு நமக்கு யாராவது செய்ய மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பும் கூடவே இருக்குது. ஆனால் நிறைய நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தான். லைஃப் வந்து இப்படி தான் இருக்குன்னு சில நேரம் வந்து ஏற்றுக்கிட்டும் போகிறீங்க. இன்ட்யூட்டிவ் நிறைய இருக்குது. மற்றவங்கள கேர் பண்ணிக்குவீங்க நீங்கள். ஓடி ஓடி போய் அவங்க ஏதாவது கஷ்டம் மற்றவங்கன்னு சொன்னாங்களா உடனே ஓடி போய் நீங்கள் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ரொம்ப அழகான பர்சனுங்க நீங்கள். வெள்ளந்தியான ஒரு பர்சன், இன்னசென்ட். உங்களுக்கு தப்பு மற்றவங்களுக்கு செய்யணும்னு சுட்டு போட்டால் கூட உங்களுக்குலாம் அந்த அந்த ஒரு கேரக்டரோ நேச்சரோ உங்களுக்கு வரவே வராது. நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அன்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் திரும்பவும் அவங்களுக்கு பழி வாங்குற நோக்கத்தோடு திரும்ப நீங்கள் அதை வந்து கத்திக்கு கத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் தூக்க மாட்டீங்க, விட்டுருவீங்க. அவ்வளோதான், இப்போது உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு. ஜெமினி எனர்ஜி, கேன்சர் எனர்ஜி, டெக்கான் தான். ஓகே, இது எஸ் கார்டு தான். நீங்கள் இப்போதைக்கு ஏதாவது நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கை இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருக்க. முன்னாடிலாம் இமோஷ்னல் லெவலில் ரொம்ப வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ அழகான ஒரு பேலன்ஸ்லாம் பண்ணி என்னை யார் ஏமாத்தினாலும் அதுக்காக வந்து நான் வந்து அன்பு கொடுக்கறதுல வந்து மாற மாட்டேன். என்னோட இயல்பு அது. அவங்களோட இயல்பு ஏமாத்துறது அப்படின்னு இருந்துச்சுன்னா, என்னோட இயல்பு நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடாப்பிடியான ஒரு கொள்கையை தன்னுக்குள்ளே வந்து அடக்கி வச்சுட்ருப்பவங்க தான் இந்த மாதிரி ஒரு பர்சன். தன்னகப்படுத்தி இருக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட ஒரு பர்சன். பார்க்குற நீங்கள் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகான காரணங்க. நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பீங்க. பண்ணிட்டீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே, கடவுள் மேலே பயங்கரமாக நம்பிக்கை இருக்குது. அன்பு ஒன்று தான் அனாதை அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. பட் வந்து நம்ம பண்ணுறோம், ஆனால் நமக்கு எல்லாம் அப்படி பண்ணுறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்தும் போயிருப்பீங்க லைஃப்பில். இது என்ன பார்க்கலாமா, முக்கியமான கார்டாக இருக்குமோ? முக்கியமான கார்டு தான். ஏன்னா இப்போ குழப்பத்தில் ஆனால் அந்த அன்பு கிடைக்காம நீங்கள் வந்து ஏமாந்துருக்கீங்க. அந்த ஒரு ஏமாந்த அன்புனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய ஒட்டுமொத்த அன்பையும் ஒட்டுமொத்த அந்த பாதுகாப்பையும் எனக்கு வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, திரும்பவும் நான் கிணத்துக்குள்ளே விழுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்தவித அன்பும் வேணாம், புது ப்ரப்போசலும் வேணாம், ஒரு சுற்றி இருக்கிற அன்பும் வேணாம், பிரபஞ்சத்தையும் நான் ரசிக்கலை, எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறதையும் நான் ரசிக்கலை. அந்த மாதிரி உறவுகள் கூட இருக்கிற உறவுகள் கூடயே இருக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு பிடித்தம் இல்லை. அப்போது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு தன்னை தானே வந்து ஒதுக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம் போ, எல்லாமே டேஞ்சராக இருக்குது, நான் போகிற பாதை, நான் பார்க்குற சந்தித்த நபர்கள் எல்லாமே இப்படி வந்து ஒரு நம்பத்தகுந்த ஒரு விஷயமாவே இல்லை. எனக்கு எந்த விஷயமும் வேணாம், எனக்கு அன்பும் வேணாம், இந்த மாதிரி அடிபட்டு நான் நடுத்தருவில் நிற்கவும் வேண்டாம். அப்போது இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து எப்போ வருது அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் அப்போ நிறையா வருது. அப்போ மனோகாரகன் வந்து சந்திர பகவானை கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்துட்டு ஒரு பாலபிஷேகமோ அல்லது அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே துண்ணூறு வாங்கிட்டு வந்து உங்கள் துண்ணூறு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு நீங்கள் தடவி கொள்ளும் பொழுது அண்டத்தில் இருக்கிற அந்த சந்திர பகவானுடைய ஆசி உங்களுக்கு பெற்று இந்த மாதிரி அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி அண்டத்தில் ஏற்படுற அந்த மாற்றத்துக்கு ஏற்ப உங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் வராது. அப்போது அவரை தான் பிடிக்கணும். அப்போது ஏன்னா அண்டத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்கள் உடம்புல இருக்குது இல்லையா, அத்தனை பிளானட்டும். அப்போ ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் பண்ணி ஆகணும்.
அப்போ ரொம்ப வந்து விட்டு போறீங்க. மனச விட்டு போறீங்க, விலகி போறீங்க, போயிட்டீங்க. பாஸ்ட்ல அவ்ளோ ஒரு பெரிய விஷயம் நீங்க நெனச்சு கூட பார்க்கல. அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம், இதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறது ஏமாத்துது, நான் போறேன் போ அப்படிங்கிற மாரி போற மாரி இருக்கு. நீங்க பார்க்குற நீங்க. ஓகேங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல மனசு வெறுத்து போகுது. நம்மளும் மனுஷன் இல்லைங்களா? ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ எவ்வளோதான் கட்டுப்படுத்தி, சில சட்டதிட்டங்கள் இங்கே இருக்கு, ஆன்மா பயணம் இருக்கு, நீ இதெல்லாம் படணும்னு விதி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இது எல்லாமே உண்மதான். பட் மனுஷங்களாச்சே, சாதாரண ஒரு அன்புக்காக ஏங்கி ஏமாறும்போது, அந்த சூழ்நிலையில வந்து நம்மளால வந்து நிக்க முடியல, என்னால அத ஹேண்டில் பண்ண முடியல, என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அழுது நிக்கும்போது, அந்த கதையெல்லாம் விடியா, நீ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காவது அதாவது இதாவது, எனக்கு இப்போதைக்கு அந்த பெர்சன் வருவானா? எனக்கு ஏதாவது தெளிவான ஒரு ஆன்சர் கிடைக்குமா? இத தான் சில பேர் வந்து பிடிச்சிட்ருக்கீங்க. சில பேர் இல்லங்க, பாதி பேருக்கு மேல இதுதான். எனக்கு நீ தலைகீழா நின்னு எத்தன அட்வைஸ் பண்ணாலும், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு அந்த பெர்சன் வருவானா? நான் என்ன பண்ணணும் சொல்லு? எனக்கு வந்து எப்போ வருவாங்கன்னு சொல்லு, இல்ல வருவாங்கன்னு சொல்லு, நான் என்ன மாத்திக்கணும்னு சொல்லு, 10 வருஷம்னாலும் வெயிட் பண்ணி மாத்திக்கிறேன். அந்த மாதிரி நெறைய பேரோட எனர்ஜி இருக்கு. எனக்கு அவங்க வேணவே வேணும். வேணுமே வேணும். ஓகேங்களா? அந்த மாதிரி யும் வந்து ரொம்ப ஒரு அடிக்டிவ் நேச்சர்லயும் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாரி தான் இருக்கு. நெறையா பேரோட எனர்ஜியும் அப்படி இருக்கு. எனக்கு அவங்க வேணும். வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா, உங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க வந்து ரொம்ப தெளிவா உங்களோட ஒர்க்ல, உங்களோட ஜாப்ல நீங்க வந்து அதில கான்சன்ட்ரேஷன் இங்க கவனத்த குடுத்து அழுதுட்டு இருக்கிற இந்த நேரத்தில, உங்க ஜாப்ல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி அழகா அத கிரியேட்டிவிட்டியா உங்களுக்கு அது பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பா. அப்போ அந்த விஷயத்தில ஃபோக்கஸ் ஃபுல்லா வச்சு கான்சன்ட்ரேஷனோட நீங்க வந்து அந்த வேலைய கவனிச்சு நீங்க பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? லைஃப் செம்மையா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிரும். ஒரு தொடர்ச்சியா, விடாமுயற்சியா உங்களோட பேஷனேட்டான ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது, அந்த ஒரு விஷயத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போ ரிப்பிட்டேட்டிவா நீங்க ஒரு மெசேஜு அல்லது ரிப்பிட்டேட்டிவா ஒரு விஷயத்த நீங்க செய்யும்போது, அதுல தேர்ச்சி அடைஞ்சிடுறீங்க. புரியுதுங்களா? அப்போ பென்டக்கிள் லெவல்ல எனக்கு பணம் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்குது. நீ நீ வந்து செய்ற வேலைய ஒழுங்கா செய்ய, பலன எதிர்பார்க்காத. ஆட்டோமேட்டிக்கா எந்த நேரத்துல எது வரணுமோ, கண்டிப்பா கடவுள் வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. எந்த நேரத்துல வரணும்னு விதி இருக்குங்களா? ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைச்சதுக்கப்புறம், அந்த விதை வளருதா, வளருதா, வளருதான்னு மண்ண தொறந்து, தொறந்து தோண்டி, தோண்டி கையில விதைய எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த செடி வளருமா அந்த விதையிலருந்து? அப்போ என்ன செய்றீங்களோ, அத பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. எந்த நேரத்தில எது உங்களுக்கு கிடைக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரோ, அந்த நேரத்தில கரெக்ட்டா உங்களுக்கான விஷயம் உங்கள தேடி வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லா வந்து என்னன்னா, நீங்க ரொம்ப நல்ல பெர்சன் நீங்க. நெறைய பேரால பாராட்டுதலுக்குலாம் வாங்க போறீங்க. பாராட்டுதல்லாம் வாங்க போறீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நேர்த்தியான பெர்சன். ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அவ்ளோ பக்காவா செய்றதுல உங்கள அடிச்சுக்க இங்க ஆளே கிடையாது. அப்போ 8 ஆஃப் பென்டக்கிள் மாரி லைஃப் வந்து நெறையா அந்த ஒரு பென்டக்கிள் லெவல்ல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு பேஷனேட்டா, கம்பேஷனேட்டா அத நீங்க விடாப்பிடியா நீங்க செய்யும்போது, பிசினஸ் லெவல் ரொம்ப சூப்பரா இருக்கும். கரெக்ட்டான டிசிஷன் எடுத்து நெறைய மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணுங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து உணர்வுபூர்வமா பண்ணணும். சும்மா வாயில நான் 5 தடவ எழுது, 3 தடவ எழுது, 9 தடவ எழுது. இது என்ன இம்போசிஷனா? இது மாரி எழுதும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்க மைண்ட் வந்து என்ன ஆகுது? ஒரே விஷயத்துக்கு வந்து பழக்கப்படுத்தி, பழக்கப்படுத்தி அத கண்ணு பாக்குது. கை எழுதுது. அப்போ வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டே கூட நீங்க எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப காது கேட்குது. அப்போ வந்து ஐம்புலன்கள்ல வந்து முக்கியமா அ 5 சென்சஸ்ல நம்ம வந்து உணரப்படும்போது, அது ஆழ் மனசுல பதிய வருது. ஆழ் மனசுல பதிஞ்ச விஷயம் அது வந்து நடக்காம போகாது. இதுதான் சின்ன ஒரு சீக்ரெட். ஓகேங்களா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். பட் ஈஸியா நடக்கிற விஷயம் என்னன்னா, நீ சந்தோஷமா அந்த உணர்ச்சிய காமிச்சா போதும். நீ பேச்சுல, "ஐயோ! நான் சந்தோஷமா இருக்கேன் பிரபஞ்சமே, எனக்கு நல்ல விஷயம் குடு, நல்ல வேலை காட்டு, நல்ல வழி குடு" அப்படிலாம் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க சொன்னீங்கனாலும் அது காதெல்லாம் கேட்காது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க பார்க்குற வேலையில நல்லா வந்து ஒரு பொறுமையா, நேர்த்தியா, அழகா நெறையா எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க. நல்லா பண்ணும்போதே நீங்க உங்களுக்கான பலன் கிடைக்கும். நீங்க எந்த இடத்துல அங்கீகாரம் அடையணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். நெறைய பேர் வந்து உங்கள வந்து கையகப்படுத்தி இத பண்ணு, அத பண்ணாத, இங்க போகாத, இது தப்பு, அத செய்யு, அத செய்யாதங்கிற மாரி நெறைய விஷயங்கள் டாமினேட் பண்றாங்க. பட் வந்து தெளிவா முடிவு நீங்க எடுத்து, எது நல்லதுன்னு தெரிஞ்சு நீங்க எடுக்கும்போது, அது உங்களுக்கான ஃபேவரா இருக்கும். இல்லைன்னா வந்து கஷ்டம் தான். உங்களுக்கான சந்தோஷம் அழகா இருக்கு.
விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. அப்போது நீ என்ன ஆசைப்படுறியோ அது நடக்குது. கல்யாணம் குறித்து ஆசைப்படுறியா? உன் பர்சன் வரணும்னு நினைக்கிறியா? வராங்க. உன் பர்சன் உன்னை நினைக்கிறான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக வராங்க. எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லை. இது வரைக்கும் வந்து எவ்வளோ விதமான சண்டை சச்சரவுகள்லாம் போயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிறையா 2 பேரும் புரிதலுக்கு உண்டான விஷயம் நிறைய நடந்திருக்கும். அப்போது இது அத்தனையுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வராங்க. இப்போ திரும்பி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நீ இங்கே அதானே கேட்டுட்ருக்க. பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் எனக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்னு கேட்குற. அப்போது பிரபஞ்சம் சில விஷயங்களை நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தந்த விஷயங்கள் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்லது நடக்கும். அப்போது நீ இனிமேல் லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிற, சந்தோஷமாக தான் இருக்க போகிற. இனிமேல் எதை குறித்தோ நீ கவலைப்பட தேவையில்லை. ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். நீ ஓடி ஓடி போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கே அபண்டன்ஸ் மாதிரி நிறைஞ்சு கிடக்கு. அப்போது எதுக்காக நீ உட்காரணும், எதுக்காக நீ அழுகணும்? அப்போ தேவையே இல்லை. இனிமேல் எல்லா விதமான ஒரு அன்பு, கடவுளோட ஒட்டுமொத்த அன்பும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் சாட்டிஸ்ஃபையான ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. ஒரு கிராட்டிடியூட் நிறையா கொடுக்க ஆரம்பிப்பீங்க. கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. பாசிட்டிவிட்டியான ஒரு பர்சன் தான். இனிமேல் சஃபரிங்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா? இந்த கார்ட்லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு, நானும் நிறைய கார்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே விழுந்துச்சு. சூப்பர். 3 கார்டுமே அருமையாக இருக்குது. இது ஏன் அப்படி தலைகீழ அப்படி திரும்பி செம்ம கார்டு. ஆஹாஹா! இனிமேல் நீங்கள் எதுக்கு கவலை பண்ணணும்? உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னன்னு உங்களுக்கே புரிய வந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆயிருக்கு. அழகான பர்சன் தான். பென்டக்கல் லெவலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட பர்சன் கல்யாணம் கண்டிப்பாக வராங்க. அவங்க வராங்களா கேட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷனாக வராங்க. கடவுளோட ஒட்டுமொத்த அன்பு இருக்குது. டிவைன் டைம் வந்துருச்சு. நீங்கள் சேர போகிறீங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்துருச்சு. ட்ரெடிஷ்னாக ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன் தான் உங்கள் குடும்பம். ஓகேவா? அருமையாக இருக்குது. நல்லா இருக்கே. நிறைய பேர் இப்போ சூழ்நிலை கைதியாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக சேஞ்சஸ் வருது. நல்லா இருக்குது. கடவுளோட ஒட்டுமொத்த அன்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன, இந்த பிரிவினைக்குள்ள வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீ ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன். நீ எல்லா விஷயத்தையும் வந்து அங்கே அப்படியே உன்னுடைய அந்த ஒரு கம்பீரமான அந்த ஒரு தோற்றம், அந்த தோரணை, அந்த ஒரு பேச்சு நடை, இதில் எல்லாத்துலேயுமே அவங்கள ஆஃப் பண்ணிடக்கூடிய அந்த ஒரு டேலண்ட்டெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மனுஷங்களை ஆஃப் பண்ணுறதுனா அவனை ஐஸ் வச்சு இது பண்ணலாம். பட் வந்து ஒரு மிருகத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தட்டி தடவி கொடுத்து நம்ம யாருங்கிறத அதை வந்து ஒரு உணர்ச்சியில் தான், நம்ம தொடு உணர்ச்சி மூலம் தான் அந்த ஒரு சிங்கம் வந்து தெரியும். நீ எப்படி அன்பாக தொடுறேங்கிறத பார்த்து தான் அது நீ அன்பாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கும் இல்லையா? அது மனுஷன் கிடையாது. நீ வார்த்தையில் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மனுஷன் புரிஞ்சுக்குவோம். பட் அந்த மிருகத்துக்கு தொடு உணர்ச்சி மூலமாக தான் நம்ம வந்து அதுக்கு வந்து அது மேலே நம்ம அன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அப்போது நல்லா நீங்கள் வந்து லைஃபே அழகாக இருக்குது. ஸ்ட்ரென்த்து கார்டு மாதிரி இருக்குது. பென்டக்கெல்லாம் அழகாக இருக்குது. இனிமேல் சொத்து, வீடு, வசதி, வாகனம், என்னென்ன வராத கடன் எல்லாமே வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். கல்யாணம் நடக்குமா, குழந்தை கிடைக்குமா, எல்லாமே இருக்குது. அழகாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் உங்களுக்கு வந்துருச்சு. மெடிடேஷன்லாம் கூட கற்றுக்க போவீங்க. உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது உங்கள் பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இப்படி இருங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே தான் இருக்கும். கடவுளோட மொத்த அன்பும் உனக்கு இருக்குது. டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து சேருவான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஒரு நியூ பிகினிங் தான். இங்கே வந்து கடவுள் உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. கடவுள் உங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுறாங்க. கடவுளோட அன்பு பாருங்களேன், எவ்வளோ ஒசக்க இருக்குது பாருங்கள். அவர் வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கார். இந்த ஏணிப்படியில் ஏறினா தான் அவரோட ஃப்ரீக்வன்சி ஏற முடியும். அப்போது நீங்கள் வந்து இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் தாமரை இலை மேலே தண்ணி போல் நீங்கள் வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு தாமரை குலை எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒரு சேறு, சகதி, ஒரு கலீஜான ஒரு வாடை, கெட்ட வாடை, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து தாமரை வந்து பூக்கும். அந்த ஒரு இடம் வந்து ஒரு கலீஜா, ஒரு அருவருப்பு தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் கூட இந்த தாமரை வந்து தன்னோட தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரையோட தோற்றம் அழகான ஒரு பிரகாசமான ஒரு ஒளியோடு தான் இருக்கும். அப்போது இருக்கிற இடம் எப்படி இருந்தாலும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த தாமரை போல் ஒரு மலர்ந்த முகத்தோட உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து அழகான ஒரு விஷயம் தான். புதிய பிகினிங் தான். புதுசாக பிறக்கிறீங்க. கடவுள் வந்து ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குறாரு அப்படின்னா இதெல்லாம் சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் கடவுளோட அன்பெல்லாம் வந்து
போய் வாங்க முடியாது. ஏன்னா அவர் நிறைய டெஸ்ட்டு வைப்பார். அப்போது ஏணிப்படியில் ஏறுங்க, அவரோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணுங்கள், சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. நிறையா சந்தோஷத்தை வந்து தொலைச்சிட்டிங்க. வாழ்க்கையில் கொடுக்குற அடியில் எல்லாத்தையும் மறந்து போய் ஒரு ஒரு முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு சந்தோஷம்னா என்னான்னு தெரியல, அவங்க வந்தால் தான் சந்தோஷம்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நிற்கிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா விஷயங்கள் இங்கே வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து கெரியர் லெவலில் வந்து வேலை கிடைக்குமா, நல்ல உத்தியோகத்துக்கு போவேனா, ஊதிய உயர்வு அதிகமாகுமா, நான் என்ன பண்ணணும், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு உண்டான ஒரு நிறைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு சொல்லும். என்னென்னு பார்க்கலாமா? பர்பஸ்ஃபுல் கேரியர். நிறைய பேர் கேட்குறாங்க, கேரியர் தாங்க எனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை இருக்குது, 2 சைடும் இருக்குது. பட் தலைக்கு மேலே, ஏன்னா நாளைக்கு நான் இஎம்ஐ கட்டணும், இப்போது எல்லா கடனையும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த ஒரு கடவுள் ஒளி ரூபத்தில் இருக்கார். வேறு எதையும் நம்பாமல் கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வேறு எந்த விஷயத்து மேலே நம்பிக்கையே இருக்கக்கூடாது. அது உங்களை நம்பியிருப்பீங்க, இவங்களை நம்பியிருப்பீங்க, எல்லாமே உங்கள் ட்ரஸ்ட்டை உடச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் கடவுளை நம்பினதுக்கப்புறம் இன்றைக்கும் நீங்கள் அதே பிரச்சனைக்கு நடுவில் தான் இருக்கீங்க. அன்றைக்கி உங்களை உடைச்ச அந்த பிரச்சனை இன்றைக்கி உங்களை உலுக்கி பார்த்துட்டு உங்களை தாண்டி போயிருக்கும். அப்போது பார்க்குற கண்ணோட்டமே உங்களை மாற்றி கடவுள் வச்சுருப்பார், மாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதை புரிஞ்சிக்க நீங்கள் இப்போ வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சுச்சுவேஷனுமே வந்து என்ன அப்படின்னா நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே டிவைனோட ரீசன் தான் இருக்குது. எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸுக்குமே, நீ நல்லா இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு கவலையோடு இருந்தாலும் சரி, ஏமாற்றத்தை சந்தித்தாலும் சரி, அப்போது ஒரு பெரிய ஒரு உறவோட இழப்பாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து என்ன எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப உயிராக மதித்த சில உயிர்கள் கண்ணு முன்னாடி போயிருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ திடீர்னு தற்கொலை பண்ணி கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் இருக்குங்க. அதுவும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸ்ப்ரெட் கைட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டான ஒரு டைரெக்ஷனுக்காக அவங்க முன்னாடி போயிட்டு அந்த டைரெக்ஷன் பின்னாடி உங்களை இழுத்துட்டு வராங்க. அப்போது அது நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினா உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் பார்ப்பீங்க. நீங்கள் நம்பலை அப்படின்னா அப்படியே நீங்கள் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பர்பஸ்ஃபுல். இது ரொம்ப நல்லாயிருக்கு. கடவுள் மேலே நம்பு அப்படிங்கிற ஒரு கார்டு கடவுள்கிட்டே வச்சாச்சு. நம்ம நம்புகிறோம், அதனால் கடவுள்கிட்ட வச்சுட்டோம். நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா காட் ஃபெய்த்துன்னு போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. கடவுள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபெய்த்துன்னு போடுங்க, இல்லைனா காட்ஸ் ஃபெய்த்துன்னு போடுங்க, இல்லைனா காட் ஃபெய்த்துன்னு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, நான் சொல்கிறேங்கிற பேரில் நிறைய பேர் போடுறாங்க. பட் ஆனால் பாவம் நிறைய பேர் படிக்காத ஒரு 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 இயல்பான ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தெல்லாம் கூட என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்களும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் போடுறாங்க. நீங்கள் போடுங்க. அந்த ஒரு உணர்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, கமெண்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருந்தாலும் நான் பார்க்குறேன். நிறையா மிஸ்டேக் வந்து நான் இதை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது, பரவாயில்ல, நீங்கள் போடணும்னு அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள். ஹாரன் சவுண்ட், அதுவே ரொம்ப பெரிய விஷயங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம், அல்லது உங்கள் ஃபீல்டுலே வந்து நிறைய விதமான ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அப்போது ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, உங்கள் பிஸ்னஸை வளர்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதை வந்து நிறைய விதங்கள் இருக்குது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதை அழகாக வந்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக உங்களுடைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, இப்போ கீழே தான் கொட்டுவாங்க. இப்போது இந்த கார்டு வந்து அழகாக வந்து இதில் விழுவுது. என்ன கார்டு? ட்ராவலர். நிறையா பேருக்கு பிஸ்னஸ் குறித்தும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஃபாரினுக்கு போகலாம், அல்லது சுற்றி பார்க்க கூட போகலாம். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச கூட நீங்கள் போகலாம். அல்லது ஃபாரினில் இருந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாரினில் இருந்து பார்க்குறீங்க, அதர் தென் இந்தியா அப்படின்னா கண்டிப்பாக ஐ எம் ஃபாரினர் அப்படின்னு போடுங்க, இல்லைனா ஃபாரினர்னு போடுங்க. என்னென்னா உங்களோட ட்ரைனிங், உங்களோட ஸ்கில்லு வந்து ஒரு நல்ல விதமாக வந்து வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சில ட்ரெயின் உங்களை பண்ணணும். புரியுதுங்களா? எதுவுமே ப்ராக்டிஸே இல்லை, பயிற்சியே இல்லை, என் வாழ்க்கையில் அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ போட்டிங்கன்னா 10ஓட 11 இருப்பீங்க. பட் உங்கள் ஸ்கில் என்ன திறமை இருக்குது, இதில் எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்தடுத்த நடவடிக்கைக்குள்ளே போகும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான ஒரு பாடமாக இருக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாடம், அதுக்கப்புறம் உலகத்துக்கே பாடம். இனிமேல் நம்ம இப்படி நிற்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். அடுத்தது வந்து இந்த கார்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறேன். ஜஸ்ட் வெயிட்.
ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயத்த இன்றைக்கி செய்யாமல் அப்படியே தள்ளி போட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறது சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது இதுதான் கரெக்டான மொமெண்ட்டு. நிறைய பிளானை போடுங்க, கரெக்டான பிளானை போடுங்க, அதை ஆக்ஷன் கொண்டு வாங்க. சும்மா செஞ்சு பாருங்கள். உட்காந்து கன்னத்தில் கையை வச்சுட்டுலாம் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. எது நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஒரு முன்னேற்றம் அடையணும் உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் வாய்ஸ்லாம் கேட்குதோ, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். புரியுதுங்களா? கண்மூடித்தனமாக மற்றவங்கள எப்பயுமே நம்பாதீங்க. வீடியோ அடிக்கடி ஆஃப் ஆகுது. இது என்ன ரெக்கார்ட் ஆகுதோ என்னன்னு வேற தெரியல. புதுசாக மேஜிக்கல் கண்டிப்பாக நடக்க போகுது. யுவர் ட்ரீம் லைஃப் இஸ் மேனிஃபெஸ்டிங் மேஜிக்கலி. அப்போ மேஜிக்குன்னு போடுங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஒன்று போட சொன்னேன் பாருங்கள். என்ன போட சொன்னேன்? காட் ஃபெய்த்துன்னு போட சொன்னேன்னா மேஜிக்கும் சேர்த்து போடுங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் ரியாலிட்டிக்கு கொண்டு வர அந்த ஒரு ரிசோர்ஸே கிடங்கே நீ தான். நீ தாயா, உன் கையில் தாயா நீ ஒரு மெஜிஷியன் மாதிரி எல்லா விதமான சக்திகளும் இருக்கிறது. நிச்சயமாக உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் சீக்கிரமே. எனக்கு வந்து ஊதிய உயர்வு கிடைக்குமா? கிடைக்குது. வேலை வேறு கம்பெனியில் மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போவேனா? போவீங்க. காசு பணம் வருமா பிஸ்னஸில்? கண்டிப்பாக வருது. நான் நல்லா சம்பாதிப்பேனா? நல்லா சம்பாதிப்பீங்க. அதனால் மேஜிக்கல் நடக்குது. மேஜிக்குன்னு கண்டிப்பாக போடுங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்னோடய பர்சன் இப்போதைக்கு என்ன நினைக்கிறான், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அவன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாம். ஜெண்டர் பையஸ்டு போடுங்கன்னா அது என்ன எனக்கு புரியல. ஜெண்டர் பையஸ்ட்னால் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக அப்படி போட சொல்கிறீங்களா? இங்கே ரெண்டுமே ஒன்று தான். இங்கே ஆணுமே ஒன்று தான், பெண்ணுமே ஒன்று தான். நான் பெண்ணுக்கு சொல்கிற அத்தனை விஷயம் ஆணுக்கு நடக்குது தான். ஆணுக்குன்னு சொல்கிற அத்தனை விஷயம் பெண்ணுக்கு நடக்குது. அப்போ ஜென்ரலாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக ரீடிங் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே எல்லாருமே ஒரே சோல் தானேங்க. ஒருத்தருக்கு இந்த பாடம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதே பாடம் தான். என்ன ஆண்கள் மைண்ட் லெவலில் யோசிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் ஒரு சில ஆண்கள் வந்து ரொம்ப இமோஷ்னல் லெவலில் அவங்க மாட்டியிருப்பாங்க. பட் வந்து அவங்க சந்தித்த பிரச்சனை வந்து என்ன ஆயிருக்கும், அந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப போல்டாக மூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களால மூவ் ஆன் ஆக முடியாது. இமோஷ்னல் லெவலில் ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்திருப்பாங்க. அங்கங்கே ஸ்டக் ஆகி வாழ்க்கைக்குள்ளே அந்த புதக்குழிக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பர்சன் வந்து பார்க்குறீங்க. இப்போதைக்கு கரண்ட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. உங்கள் பர்சனை கண்ணு முன்னாடி நினச்சிக்கோங்க. இப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். அப்படியே எனக்கானதுன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பர்சனல் ரீடிங் வாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து துளசி மணி ருத்ராட்சம் கலந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது. கடவுளோட $50 இருக்குது. இது உடலில் அணியும் போது ஒரு பஞ்சபூதத்தோடு அது கனெக்டிவிட்டியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஐம்பொன் பாலிஷ்டு மணியும் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. யாருக்கு கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாமா? பார்ட்னர் உங்களை விரும்புகின்றார். பார்ட்னர் லவ்ஸ் யூ. அஃபர்மேஷன் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, ஐ எம் வொர்த்தி ஆஃப் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். அப்போ வந்து இதை வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ருத்ராட்சம் வந்து போட்டுக்கோங்க கையில். அதுதான் வந்து இதில் வந்து ஒரு ரெமடியாக இருக்குது. பார்ட்னர் உங்களை விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஃபர்மேஷன், ஐ எம் வொர்த்தி ஆஃப் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். அப்போது உங்களை லவ் பண்ணுறாங்க. தெரியவே இல்லைங்க அவங்க லவ் பண்ணுறாங்களா என்னன்னு. கண்டிப்பாக தெரிய வருங்க. இது ஓவரால் கைடன்ஸ் தான். பார்ட்னர் இஸ் லாயல் டு யூ. பார்ட்னர் உங்ககிட்ட உண்மையாக தான் இருக்காங்க. சில பேரோட பார்ட்னர் வந்து நல்ல ஒரு நேர்மையாக தான் இருக்காங்க. இதுக்கு உண்டான அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை பார்ட்னர்ஸ் லாயல்ட்டி. ஐ நர்ச்சர் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் அவர் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. தெரியுதா என்னென்னு தெரியல, பட் நான் இன்னொரு தடவை படிச்சிடறேன். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை பார்ட்னர்ஸ் லாயல்ட்டி. ஐ நர்ச்சர் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் அவர் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் வந்து அஃபர்மேஷனாக போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா? உங்கள் பர்சன் மைண்டில் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கிற விஷயம் என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறானா அந்த மனுஷன், விட்டு போயிட்டான், காணா போயிட்டான், நல்லா உலகம் உயிர் அப்படின்னு என்னை நல்லா கொஞ்சிட்டு 4 மாதமாக 6 மாதமாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், மரவாகி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். என்ன ஏதுன்னே தெரியல. அப்படியே வந்து
நட்டாத்தில் விட்டுட்டு போன மாதிரி இருக்குது வாழ்க்கை. கண் மூடி கண்ணை திறந்து பார்த்தா இங்கே உலகமே மாறின மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்பினவங்க பக்கத்தில் இல்லை. அப்போது நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்கள மட்டும் தான் பார்த்துருக்கீங்க, இந்த உலகத்தை பார்க்கல. அவங்க போனதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்குறீங்க. உலகம் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே மிரண்டு போகிறீங்க நீங்கள். பார்ட்னர் வாண்ட்ஸ் டு மேக் மோர் மெமரிஸ் வித் யூ. என்னென்னா அவங்க பாஸ்டில் நிறைய மெமரிஸ் இருந்திருக்கோம், விட்டு போயிருக்கலாம். ஒரு ஒரு சின்ன கிளாஷ் மூலமாக, சின்ன கிளாஷ்னே சொல்ல முடியாது, ஒரு பெரிய கிளாஷ் தான் போயிருக்கலாம். இப்போ வந்து மீண்டும் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பவும் நம்ம வந்து பழையபடி அந்த ஒரு பழைய மெமரிஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் பார்ட்னருக்கு இருக்குது. அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க அப்படின்னா, ஐ எம் எக்ஸைட்டட் டு கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் வித் மை பார்ட்னர். ருத்ராட்சம் போடுங்க கண்டிப்பாக. அதுதான் வந்து இங்கே ரெமடிஸாக இருக்குது. உங்கள் ஏஐ கார்டு மூலமாக உங்கள் பார்ட்னரோட சேலஞ்சிங்கான நிறைய மெசேஜஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, என் பார்ட்னர் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டா மேம், எப்போ மேம் அன்பிளாக் பண்ணுவான் அப்படின்னு நிறைய எனர்ஜி இங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் உங்களை அன்பிளாக் பண்ணுவாங்க. அப்போது இதில் வந்து அத்தனை மெசேஜஸுமே என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வரணும், உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சேரணும், உங்கள் பார்ட்னர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பார்ட்னர் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. அப்போது உங்கள் பார்ட்னர் வந்து உங்களோட ஃபோனில் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க உங்களை அப்படின்னா, அன்பிளாக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே வந்து தெளிவாக தெரியுது. அப்போது அஃபர்மேஷன் நீங்கள் என்ன போகணுன்னா, ஐ ரிலீஸ் எனி நெகட்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஓப்பன் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் சூப்பராக இருக்குது கார்டு. சேனல் ஆகிற மெசேஜ் பொறுத்து பார்க்கும்போது உங்கள் பர்சன்லாம் உங்களை பற்றி ரியலைஸ் ஆகிட்டாரு. அந்த பிரிவில் எதையோ நம்பி போய் அங்கே அவருக்கு இஷ்டம் இல்லை, இங்கே உங்கள் பக்கம்தான் இஷ்டம் அப்படிங்கிறதும் வந்து நல்லா அவருக்கே வந்து புரிய வருது. இதில் மோஸ்ட்டாக என்ன கார்டு நல்ல கார்டு அப்படின்னா, உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு தான். அதை வந்து முருகன்கிட்ட வச்சிடலாம். நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக முருகன் வாங்கி தருவார். கிளைம் பண்ணிக்கோங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகலாம் அப்படின்னா, இந்த ரெட் ஏஞ்சல் கார்டில் 2 கார்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிவைன் கைடன்ஸ் போயிடலாமா? இன்றைக்கி பார்க்குற நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாமா? செப்பரேஷன். டைம் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பார்ட்னர் இஸ் ஆன் த ஹரிசன். அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போது நீ அது உன்கிட்ட வந்து சேர்ற அந்த ஒரு தொலை தூரத்தில் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப தூரம் கிடையாது. ரொம்ப தொலை தூரம்னா கூட ரொம்ப தூரம், கிட்ட தூரத்தில் தான் இருக்குது. ஹரிசானில் தொடும் தூரம் வரைக்கும் தான் உங்கள் பார்ட்னர் இருக்காங்க. இந்த செப்பரேஷன் எல்லாமே நல்லதுக்கு தான். அப்போது கன்ஃபர்மேஷன் கார்டாக பிரபஞ்சமே சொல்லியிருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். கண்டிப்பாக உங்கள் லவ்வை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னென்னா, நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறது மூலமாக தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து புரிய வரும். அப்படியே நீ வந்து மனசில் நினைக்கிறத வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அப்படியே அவங்க நினச்சிக்கிட்டு நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து உங்கள் பின்னாடி சுற்றுவாங்க அப்படின்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. இங்கே வந்து யாருக்கும் யாரோட மைண்டையும் படிக்கிற அளவுக்கு சக்தியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க விரும்புனீங்க, உண்மையாக எனக்கு இந்த பர்சன் வந்தால் நல்லாயிருக்கும் நினச்சிங்க, இல்லை டைம் பாஸ்க்காக பழகணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சுற்றிட்டே போங்க. இல்லை எனக்கு உண்மையாக வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நான் பண்ணுறேன், எனக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, உண்மையாக லவ் பண்ணிங்கன்னா லவ் பண்ணுங்கள். இல்லை டைம் பாஸ் அப்படின்னா இன்னொருத்தர் வாழ்க்கையில் போய் விளையாடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நான் வந்து தகுதியான பர்சன் கிடையாது, ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படின்னு நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. நான்லாம் தகுதியே இல்லைப்பா, என்னெல்லாம் முடியாது, நான் இப்படி தான், நான்லாம் கஷ்டம், இதுலேருந்து வெளியிலலாம் வர முடியாது, அப்படியே விடுங்க போதும், வாழ்க்கை பாதி வாழ்க்கை முடிச்சாச்சு, இனிமேல் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் போய் எங்கேயாவது அடி உதை வாங்குறதுக்கு இங்கேயே ஏற்கனவே அடித்து உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வழியவே நான் தாங்கிக்கிறேன்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதியான பர்சன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்களே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கார்டெலாம் நல்லா தான் இருக்குது, எல்லா கார்டுமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து யாரோட ஒரு விஷயம் வாங்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பாவோட ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கலாம். நாளைக்கு ஆஞ்சநேயர் அப்பாவை எடுத்துக்கலாம். அவர் வந்து நாளைக்கு
அடுத்தது வந்து முருகன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி என்ன விதமான மெசேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க பார்க்கலாமா? திருத்தணி போயிட்டு வாங்க. ரொம்ப கோவத்தோடு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, கோவத்தோடு இருக்கீங்க, வெறுப்போடு இருக்கீங்க. ஸோ வந்து அந்த திருத்தணிக்கெல்லாம் போய் கோவத்தெல்லாம் தணிச்சிட்டு வாங்க. அங்கே தான் முருகனோட வள்ளியும் முருகனும் சேர்ந்து திருமணம் நடந்த, அது ஒரு காதல் திருமணம் நடந்த ஒரு இடம் திருத்தணி. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இது வந்து இந்துக்கள் பார்க்குறீங்கன்னா போவீங்க. நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் வந்து கிருஷ்ணா இருக்கேன்னா, உங்களுக்கு உங்கள் கடவுள், அதாவது நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது பின்னாடி போங்க. அவ்வளோதான். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க, புரியுதுங்களா? மெடிடேஷனும் கண்டிப்பாக செய்யுங்க. இது ரொம்ப வந்து ஆத்ம பலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? உடற்பயிற்சி முக்கியம், மெடிடேஷன் முக்கியம். இப்போ எதிரியை பார்த்து பயப்படுறீங்க, எதிரியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயம்லாம் இருக்காது. உனக்கான அன்பு கடவுள் கொடுப்பார். ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாழ்க்கை உங்களோட தான், அதனால் சும்மா அழுதுட்டெல்லாம் நிற்காதீங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு தான். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.